ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நவராத்திரிக்கு இன்னொரு கோலம் பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியான கோலம், ஒரு பூக்கோலம். இது வந்து 4 புள்ளி 4 வரிசை நேர் புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். இது தனியாக 2 புள்ளி 2 வரிசை வச்சு இதையும் ஒரு வாசலில் ஒரு நாளைக்கு போடலாம். தனியாகவும் போடலாம், இதை சேர்த்தும் போடலாம். வாங்க போட்டு பார்த்துருவோம். இப்போது 4 புள்ளி 4 வரிசை நேர் புள்ளி வச்சுருக்கேன். இந்த புள்ளியை சுற்றி ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். எல்லா புள்ளியை சுற்றியும் நம்ம இப்போ ரவுண்டு போட்டுட்டோம். இப்போ இந்த நடுவில் புள்ளி கிடையாது, நம்மளாக தான் புள்ளி வச்சுருக்கோம். இதுலேயும் ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். இப்போ நடுவில் இந்த 4 புள்ளி இருக்குது இல்லையா, இதுக்கு இடையில ஒரு புள்ளி போல் வச்சுக்கலாம். நீங்கள் வேணும்னா ஒரு புள்ளி கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 2 புள்ளிக்கு இடையில ஒரு புள்ளியும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை நடுவில் ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது இந்த நடு புள்ளியிலேருந்து ஒரு சின்ன ரவுண்டு 4 பக்கமும் ஒரு பூ போல். இப்போ இதையும் சேர்த்த மாதிரி ஒரு திலகம் போல போட போறோம் 4 பக்கம். இப்போ நடுவில் போட்டு முடிச்சாச்சு. இதில் கொஞ்சம் கையோட கலர் கொடுத்துட்டு கீழே வரலாம். இப்போ இந்த 4 புள்ளி இருக்குது இல்லையா, இதில் இந்த நடு புள்ளியையும் இப்போ நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த நடுவுலேருந்து 2 கோடு, ஒரு வி போல் இந்த புள்ளிக்கு 2 பக்கமும் 2 கோடு, 4 புள்ளிக்கும் அதே போல். இதே போல் 4 பக்கமும் போட்டுக்கலாம். நடு புள்ளியிலேருந்து இந்த புள்ளிக்கு 2 பக்கமும் ஒரு வி போல் ஒரு ஷேப். இப்போ 4 பக்கமும் போட்டுட்டோம். இதை ஜாயின் பண்ணிடுவோமா? வாங்க, இந்த புள்ளியோடு சேர்த்து ஜாயின் பண்ணிடலாம். இப்படியும் இப்படியும் ஒரு வளைவை அந்த புள்ளியோட சேர்க்குறோம். இப்போ 4 பக்கமும் 4 பூ போல் ஒரு டிசைன் வந்திருக்கு பாருங்கள். இதுக்கும் இடையில இந்த இடைவெளி இருக்குல்ல, இதில் இங்கேருந்து ஒரு கோடு, இப்படி இங்கேருந்து ஒன்று, இப்படி இதோட 2 பக்கமும் போடுறோம். அதே போல் எல்லா பக்கமும் இங்கேருந்து ஒன்று,
இப்படி ஒரு ரவுண்டு, இங்கேருந்து இப்படி. இதே போல் இப்போ 4 பக்கமும் போட்டுட்டு வந்துடலாம். இப்போ நடுவில் இந்த புள்ளியையும் இதையும் சேர்த்து ஒரு கலர் கொடுக்கலாம். நாலு பக்கமும் அந்த புள்ளியோடு சேர்த்து ஒரு பூ போல் வேறு கலரில் போட்டிருக்கோம். இப்போது இது ரெண்டும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு வி போல் போட்டுக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் போட்டுட்டோம். இப்போ நடுவில் கொஞ்சம் கலர் கொடுத்துடலாம். இப்போ எல்லா பக்கமும் கலர் கொடுத்துட்டோம். இது 4 பூவாக தனித்தனியாக இருக்குது இல்லையா? இதை நம்ம நடுவோடு சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த 2 இதுக்கும் இடையில ஒரு கோடு கொண்டு வந்து இந்த பக்கம், அதே போல் இந்த 2 பூவுக்கும் இடையிலேருந்து ஒரு கோடு கொண்டு வந்து இந்த பக்கம், இதே போல் 4 பக்கம். இங்கேருந்து இப்படி, இதுலேருந்து இந்த பக்கம். இப்போது இப்படி இப்படி, இப்போ இதுலேருந்து இது. இப்போ 4 பக்கமும் இதை ஜாயின் பண்ணுறோம். சின்ன கோலம்தான், போடுறது ரொம்ப ஈஸி. இந்த 2 புள்ளி 2 வரிசை வச்சு இதை தனியாகவும் நீங்கள் ஒரு நாள் வாசலில் ஒரு சின்ன பூவாக போடலாம். கொஞ்சம் வித்தியாசமான கோலம். நவராத்திரிக்கு போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.